வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை வைக்கட்டும். முதல்ல இன்றைய நாளைக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 25/2/2026. நாள் முழுவதும் வளர்ப்பிறை நவமி திதி காணப்படும். மதியம் 1:39 வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரமும் அதற்கு பிறகு மிருகசீச நட்சத்திரமும் காணப்படும். நாள் முழுவதும் விஸ்கம்ப நாம யோகம் காணப்படுது. மாலை 3:47 வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌளவக்கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பார்கள். அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பால தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்கள். காலையில் 9:30 10:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 12:24 1:54 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 7:55 9:27 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 10:54 12:24 வரைக்கும் ராகு காலமும் இருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவமி திதி. எப்பொழுதும் நவமி திதி தசமி திதி ரெண்டுலேயும் நம்ம பெரிய அளவுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இது ஒருத்தர் நவமி திதியிலையோ தசமி திதியிலையோ பிறந்துட்டா கண்ணை மூடிட்டே சொல்லிடலாம், அவருக்கு பித்ரு சோகம் பித்ரு சாபம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பித்ருகளுக்கு சரியான முறையில் திதிகள் கொடுக்காதனால, அவங்க குடும்ப பரம்பரையில் திதிகளை கொடுக்காதனால இந்த தலைமுறையில் அவர்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த திதிகள் எல்லாமே சொல்லுது. அதனால இன்றைய நாள்லையும் சரி, நாளைய நாளையும் சரி, பெரிதாக எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது. அதனால இந்த நாள்களை நம்ம எப்பவுமே நான் செய்துக்கிட்டு இருக்க விஷயத்தை செய்யுங்க. ஆனால் புதிதாக ஒரு நல்ல காரியம் முக்கியமாக பார்க்கும்போது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யவே கூடாது. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, பூமி வாங்குறது, வீடு விவசாயம் பண்ணுறது, பூமியில் கை வைக்கிற விஷயம், குழி தோன்றது கூட இன்னைக்கு நவமி தசமியில் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து ராசி பலனு பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொன்னதோட நான் ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு வரேன். என்ன அப்படின்னா, ராசி பலனை முதல்ல எப்படி பார்க்கணுன்னு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கே போனாலும் ஒரே ஒரு கேள்வி, ஏன் ராசிக்கு எப்படி, ஏன் ராசி எப்படி? ராசி ராசி ராசிங்கிறதுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதமும் நல்லா இருக்கும், நல்லாமல் போகும். ராசிக்கு இல்லாமல் போகும். உங்களுக்கு அது இல்லாமல் போகுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய லக்னத்துக்கு தான் நீங்கள் பார்க்கணும். லக்னத்துக்கு தான் பார்க்கணும். அப்போ லக்னத்தை தெரியுமான்னு கேட்டால் பல பேருக்கு லக்னமே தெரியாது. உங்களோட உயிர் என்னங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் எதுக்கு ஜோதிடத்தையும் தெரியாது, அது எனக்கு நம்பிக்கை இல்லை, பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதாவது ஏன்னா அது பிழை, அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்றாங்க. விஞ்ஞானம் கூட ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி நிரூபணம் பண்ணி தான் சொல்லுது. எந்த விஷயத்த நிரூபணம் பண்ண முடியலையோ அது பொய்யோ மூட நம்பிக்கையோ ஆகிறது. இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு விடயத்தையும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஆக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்மட யாரு முப்பாட்டன் தாத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதைத்தான் இவங்க நிரூபணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் இப்போ குறைஞ்ச ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அணுவுக்குள்ளேயும் விஷயங்கள் இருக்குது, அதுக்கு பேர் இறை துகள்கள், கோட்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் கோட்ஸ் பார்ட்டிகல்ஸ்னு இந்த கண்டுபிடிச்சவன் பேரை வச்சான். ஆனால் நம்ம சாஸ்திரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அணுவுக்குள்ள இறை துகள்கள் இருக்குன்னு எப்பயும் எழுதிட்டான்.
1600களில் தான் வந்து தொலைநோக்கி டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு வானசாஸ்திரத்தை எழுதி வச்சுட்டாங்க. அதனால தெரியாத விஷயங்களை பொய் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல லக்னத்துக்கு பலனை பார்க்க பாருங்கள். லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பாருங்கள். மகாதிசை புத்தி சாதகமாக பாதகமானு பாருங்கள். ஒரு மகாதிசை புத்தியில் ஒரு உள்வினை புத்தி இருக்கும். ஒரு மகாதிசையில் உள்வினை புத்தி நடக்கும். அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலன் பார்க்கும்போது தான் உங்களுக்கு பலன் சரியான வழிகாட்டலாக இருக்கும். இல்லைன்னா அது குழப்பமாக. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ ஜோதிடத்தை அவருங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க, நீங்கள் வாழ்கிற மாதிரி வாழுங்க. இது என்னன்னா உங்களுக்கு தேவையற்ற ஒரு ஆலோசனையை வழங்கி உங்களை கர்மாக்குள்ள சிக்க வைக்கிறதுக்கான வழியை அமைச்சு கொடுக்குறேன். அதுக்காக வேண்டி நான் எல்லா ஜோதிடர்களும் உண்மையை தான் பேசுகிறாங்க, சரியாக தானே? எல்லா தொழிலையும் கலப்படம் இருக்குது, அதுவும் ஜோதிட தொழில் இருக்குது. அது நீங்கள் உங்களுடைய கர்மாவை யார்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு. சிலாக்கள் தந்தையினுடைய பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சிலாக்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருமே போனோன்னா டக்குன்னு பார்த்தா ரைட் என்னத்துக்கு வந்தீங்க, இவ்வளோத்துக்கு வந்தீங்க, ரைட்டு இது காணு இது நடக்காது, இது நடக்கும், இந்த திசை முடிஞ்சு நடக்கும், இதுக்கு 2 விளக்க போடுங்க, அனுப்பிடுறாங்க. ஏதோ அவங்கவுங்களோட பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மாதிரி ஆக்கள்கிட்ட நீங்கள் எப்படி போகிறீங்க, நீங்கள் தெரிவு செய்கிற கர்மாவை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கும். அதே அப்புறம் நீங்கள் தான் முடிவு. முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாவ பிரிவினைகள் கூடாது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், காதல் விவகாரங்கள், இதனால் சில குழப்பமான சூழ்நிலைகள் குடும்பத்துக்குள்ளேயோ, உறவினர்களுக்குள்ளேயோ, நண்பர்களுக்குள்ளேயோ, ஏன் தொழில் செய்கிற இடங்கள்லையோ, வாடிக்கையாளர்கிட்டயோ ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, எந்த ஒரு முயற்சியும் செய்யக்கூடாது. அமைதியும் பொறுமையாக இருக்கணும். எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. அடுத்து கடன் கொடுக்கறது, கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. நோய் நொடிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலை நாடுங்க. உங்கள் தந்தையாக இருக்கலாம், உங்கள் தாயாக இருக்கலாம், உங்களுடைய கணவன் மனைவி தாரமாக இருக்கலாம், குழந்தைகளாக யாருக்காக இருந்தாலும் உடனடியாக வைத்திய சிகிச்சையை பாருங்கள். சிறிது எதிரிகள் தொல்லைகளும் இருக்கலாம், அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயகப் பெருமான், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாயத்தை கேட்கறது நன்மையை தரும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த முயற்சிகள் சில தடைகளையும் தாமதத்தையும் காட்டினாலும் உங்களுக்கான நாள் வரும்போது அது நிச்சயமாக கையேறும். அதனால் தம்பி தங்கைகள் விஷயங்கள், உங்களோட முயற்சிகளுக்கு சில தடைகள் வந்தாலும் அதை கவனமாக கையாளுங்க. நீங்கள் கவனமாக அதை கையாளும் போதே அது உங்களுக்கான கொடுக்கும். குழந்தைகள் விஷயங்களில் முயற்சி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில், பாக பிரிவினைகள், சொத்தை வச்சு ஏதாவது செய்ய போகிறேன், அடகு வைக்க போகிறேன், எதுவும் செய்யாதீங்க. பாவ பிரிவினைகள் செய்ய, காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்ட உறுப்பினர் யாராக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், அவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. எதிர்பாராத நன்மைகள், குடும்பத்தில் திடீர் வரவுகள், பண வரவுகள், சொத்துக்களில் இருக்க சிக்கல்கள் தீங்குறது, புதிய சொத்து வாங்கிறது, அடகு வச்சது திருப்புறது,
கணவன் மனைவியிலே அந்யோன்யம் பெறுகிறது. தாய் வழி உறவுகள் மூலயமா சில நன்மைகள் நடக்கிறது. உங்கள் வார்த்தைக்கு நன்மைகள் மதிப்புகள் கிடைக்கிறது. இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாந்த கேட்கறது நன்மையை தரும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்க இன்னைக்கு உங்களை பார்த்துக்கிட்டா போதும். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, தேவையில்லாத முயற்சிகள் எடுப்பீங்க. திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முயற்சிகள், ஏதோ ஒன்று செய்ய போறேன், இல்லை ஏதோ பேச போறேன், என்னமோ செய்ய போறேன், கணவன் மனைவி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது செஞ்சு குழப்பிக்கிட்டே இருக்கும். அதனால அமைதியும் பொறுமையா இருக்கும். மனைவி விஷயமா இருக்கலாம், வாடிக்கையாளர் விஷயமா இருக்கலாம், தம்பி தங்கைகள் விஷயமா இருக்கலாம், குழந்தைகள் விஷயமா, உங்களை சுற்றி யார் விஷயத்துலையும் தலையிடாது. ஒரு 4-5 நாளைக்கு தலையிடாமல் இருங்க. தலையிடாமல் இருந்தாலே உங்கள் வாழ்க்கை நல்லா பொறுமையும் அமைதியும் கடைப்பிடிக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக. அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தா, அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் செய்துக்கிட்டு இருந்தால் கவனமாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். இந்த கடல் கடந்து தொடர்பு கூட குடும்ப உறுப்பினர்கள் தொடர்போட செய்யப்படுற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக கையாண்டுனீங்கன்னா இது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதா இருக்கும். பல செலவுகள் கட்டுப்படுத்தப்படுறது, வீண் விரயங்கள் கட்டுப்படுத்தப்படுறது, கையில் பணம் சேர்றது, உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கிறது, குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வெளிநாடு போகிறது, இல்லை வெளிநாட்டிலேருந்து வர்றது, புதிதாக ஒரு அங்கத்தை வர்றது, அல்லது ஒரு தொழில் கிடைக்கிறது, குடும்ப உறுப்பினர் தொழில் கிடைக்கிறது, குடும்பத்தில் ஆகமொத்தம் உங்களுக்கு மன திருப்தியும் நிம்மதியும் நின்னாளைக்கு பிறகு பெருமூச்சியும் ஒரு நிம்மதியும் பெறக்கூடிய மகிழ்ச்சியும் பெறக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், புத பகவான், மகாவிஷ்ணு வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆசைகளை குறைச்சிக்கொள்ளுங்க. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க. அமைதியாக இருங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கலாட்டியும் அதுக்கான நாள் வரும். சில விஷயங்களை எதிர்பார்க்கும் மாறாகவோ அல்லது குறைவாக கிடைச்சா மனசை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அதை சரி செய்துட்டு போக பாருங்க. அடுத்தது அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனப்படுங்க. தேவையில்லாமல் மற்றவங்க விஷயம், முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில், காதல் விஷயத்தில், அண்ணன் அக்கா விஷயத்தில் மூக்க நுழைக்காய் நின்று நிதானமாக அதை கவனிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா அவங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தொழில் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், தந்தை தாய் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு போகிறதுக்காக வேண்டி கையில் இருக்க பணங்களை அடகு வைக்கிறது, தொழில் செய்கிறதுக்காக வேண்டி பணங்களை அடகு வைக்கிறது, தேவையற்ற வீண் விரயங்களை உருவாக்குறது, ஸோ வீடுகளை காணிகளை வாங்கிறது, விற்கிறது, தொழில் நிமித்தமாக வெளிநாடு போகிறதுக்கு ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருங்க. கொஞ்சம் மன நிம்மதி குறையும். ஒரு சில நேரங்களில் குழப்பங்கள் வரும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு எண்ணம் தோணும். எல்லாம் ஒரு சில நாளில் தான். அது பிறகு உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையும் அமைதியும் மட்டும் கடைப்பிடிக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நல்லாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த விஷயங்கள், வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சி அதுக்கான வேலைகளை செய்துக்கிட்டு இருந்தீங்க, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் வாய்ப்புகள் இருக்குது.
தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாய்ப்புகள் இருக்குது. அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை நடக்குது, அவங்க மூலியமாக நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், இன்றைக்கி எடுக்கலாம். 2வது திருமணம், அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முடிவு பண்ணி எடுக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. வேண்டிய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும், அது நீங்களாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர் யாராக இருக்கலாம், முக்கியமாக தந்தை குழந்தைகள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். வெளியே போனாலும் வந்தாலும் இருந்தாலும் சில பொருளாதார இழப்புகள், தொழில் செய்கிற இடங்களில் சில இழப்புகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா பொருட்கள் மீதும் தேவையிட்ட விஷயங்கள் மீதும் சில இழப்புகள், முரண்பாடுகள், குடும்பத்துக்குள்ள முரண்பாடுகள் கூட ஏற்படலாம். சண்டை சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள் பொருட்களில் தொலைஞ்சு போகிறது, களவு போகிறது, விபத்துக்குள்ள ஆகிற விஷயங்கள்லாம் இருக்கனால கொஞ்சம் அமைதியும் பொறுமையாக பார்த்துக்கொள்ளுங்க. அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள், நீங்களும் கவனமாக இருங்க, குடும்ப உறுப்பினரும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக பார்த்து அமைச்சுக்கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர், சனி பகவான், சிவபெருமான், தர்மசாஸ்திரா, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நல்லாக. அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கூடாது. கணவன் மனைவி இடத்துல கருத்து வேறுபாடுகளாம் கடந்து போங்க. அப்பா வழி உறவு, தந்தை சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்கள் ஏற்படலாம், கடந்து போங்க. அவரையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அவரோட போய்ட்டு வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க. வாழ்க்கை நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய வேண்டாம், கொஞ்சம் பொறுமைப்படுங்க. கல்வி சார்ந்த விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உறவினர்கள், நண்பர்கள், குழந்தைகள், எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்த ஒரு 3-4 நாளைக்கு அமைதியாக இருந்துட்டு போங்க. உங்களுக்கான நாள் வரும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடன் கொடுக்கல் வாங்கல் அந்த சிக்கல்கள் தீரும், எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும், தொழிலில் உயர்வு, புதிய தொழில் கிடைக்கிறது, நோய்கள்லேருந்து வெளிவர்றது, திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியாமல் எப்படி நடந்துச்சுன்னே தெரியாமல் நடந்த ஒரு சில நன்மைகளை உருவாக்குறது, சரியான சிகிச்சை தரு, எதிரிகள் தொல்லை நீங்கிறது, இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர், விநாயக பெருமான், குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.